ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்வாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். தனுசு ராசி 2026 ஏப்ரல் மாதத்துல இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். பாசிட்டிவ் விஷயமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். எப்பவுமே பாசிட்டிவ் பார்க்கணும். சப்தம பாவத்துல இருக்கிற சுப கிரகமான குரு கிரகம் இந்த கொஞ்சம் நாள்ல கடகராசி வந்துடுவா. ஸோ அவன் இருக்கும்போது திருமண யோகம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு. எதுக்குன்னா, சுபகிரகமான லக்னேஷனான ஒரு ராசாதிபதியான ஒரு கிரகம் சப்தம பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் நடக்கும், ரொம்ப சூட்டபிளான ஒரு ப்ரொபோசல் வரும். நிறைய பேருக்கு இந்த கோர்ட்ல இருக்கும் இந்த கேசஸ் எல்லாமே, டிவோர்ஸ் கேசஸ், செப்பரேஷன் கேசஸ் எல்லாமே அங்கே செட்டில்மெண்ட் ஆயிடும். அங்க ஒரு திரும்பி கிளம்பி வந்துடலாம், கேஸ் ஒரு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், காம்ப்ரமைஸ் ஆகலாம். இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் சார் ஒரு 2-3 years ஆயிடுச்சு சார், நான் இங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்து, என்னோட ஒய்ஃப் பார்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது இந்த டைம் பீரியட்ல, இந்த ஏப்ரல் மாதத்துல தனுசு ராசியில பிறந்தவங்க செட்டில்மெண்ட் சான்சஸ், காம்ப்ரமைசிங் சான்சஸ் அதிகமா இருக்கும். பாருங்க, ஒரு இண்டிகேஷன் இருக்கும்போது நம்ம அதுக்கு ட்ரை பண்ணணும். தானாவே எல்லாமே நடக்காது. சரிங்களா? இவ்வளவு சான்சஸ் இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல, பிசினஸ்ல பிரச்சனைகள் தூரமா இருந்தா சரியாயிடும். இங்க ஏதோ ஒரு பொசிஷனுக்காக ட்ரை பண்றீங்க வச்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு ஃபார்ம்ல கம்பெனியில எங்கேயோ நீ ஒரு பொசிஷனுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க நிறைய நாள்ல இருந்து. ஆனா இந்த டைம் பீரியட்ல அந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சதுர்த்த பாவம் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராப்பர்ட்டி பண்ற யோகம் அதிகமாவே இருக்கு. எஸ்பெஷலி விவசாய பூமி, எஸ்டேட்ஸ் மாதிரி இது நீங்க வாங்குற சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட சிப்ளிங்ஸ், எஸ்பெஷலி தம்பி இருந்தா அவருக்கு நடுவே உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். ஜாகிரதை இது சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல யூஸ்வலா இவருக்கு நல்லா இருக்காது, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வரும். ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பஞ்சம பாவத்துல சுக்கிரனால கொஞ்சம் உங்களை, எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் உங்களுக்கு இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு எமோஷனலா கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும்.
ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஸோ ஜாகிரதை இருங்க. பாருங்க, லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது, சேஞ்ச் ஆகும். ஒரு பிரச்சனை அப்படியே இருக்காது, சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா நல்லது. நவம பாவம் கூட அஃபிலியேட் ஆயிருக்கிறதுனால உங்க ஃபாதர் கூட உங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். ஃபாதர் இல்லைன்னா வச்சுக்கோங்க, உங்க பாஸ், உங்க ஃபாதர் அப்படின்னா ஒரு பேரண்ட் ஃபிகர் மாதிரி யார் இருக்காங்களோ உங்க லைஃப்ல, அவருக்கு உங்களுக்கு நடுவே நிறைய டென்ஷன்ஸ். ஜாக்கிரதை இருங்க. தசமபாவம் அற்புதமா இருக்கு. புது ஜாப் கிடைக்கலாம், புது பொசிஷன் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இடமே சேஞ்ச் ஆகலாம், நீங்க இருக்கிற பிளேஸே சேஞ்ச் ஆகிடலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே தனுசு ராசியில பிறந்தவர்கள் இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? யூஸ்வல் தனுசு ராசியில பிறந்தவருக்கு வந்து ஸ்டமக் ரிலேட்டடு, இந்த கேஸ்ட்ரிக் மாதிரி, இந்த அல்சர் மாதிரி, டயாபெட்டிஸ் மாதிரி சீக்கிரமா வரும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க லைஃப் டிசிப்ளின்ல வச்சுக்கணும். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் பண்ணிக்கணும், ஃபுட்ல சேஞ்சஸ் பண்ணிக்கணும். சும்மா நான் இங்க கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி நான் இருந்தா அதிகமாயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும். ஸோ ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, பிரச்சனைகள் இருந்து.